மீண்டும் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டலை தருவோம். சரி, ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். கார்த்திக் என்னும் ஒரு சிங்கப்பூர் இளைஞர் யோலோ விளையாட்டில் சிங்கப்பூரை பிரதிநிதித்து விளையாடி பெருமைப்படுத்தியவர். இவ்வாறு பலவிதமான அனைத்துலக போட்டிகளில் சிங்கப்பூரை பிரதிநிதித்து வெற்றி பெற்றுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சரி, விளையாட்டை பத்தி நீங்க சொன்னதுனால ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்களேன் ஸ்ருதிகா. எனக்கா? எனக்கு பல்வேறு விளையாட்டுகள் பிடிக்கும். கூடைப்பந்து விளையாட பிடிக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் விளையாடுவோம். அதுக்கப்புறம் கேரம் போர்டு, சதுரங்கம், ஓடிப்பிடித்து விளையாடுதுன்னு நிறைய விளையாட்டுகள் விளையாடுவேன். ஆனா இது போல பல விளையாட்டுகள் இருந்தாலும் தமிழோடு விளையாடுவது என்பது மிக அலாதியானது. இப்போது நிகழ்வின் அடுத்த அங்கம், குரு சித்தம் பெருங்குடில் பயிற்சி நிலைய மாணவர்கள் வழங்க உள்ள தமிழோடு விளையாடு என்ற அங்கம். இயற்கை நுண்ணறிவு மிகுந்த கவனக கலை இது. திரு மணிவண்ணன் நாச்சியப்பன் அவர்களையும் மாணவர்களையும் இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். இந்து தமிழ் இளைய தலைமுறை அப்படிங்கிறதான் ஒரு புதுசம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நிலையத்தில் வருவோம். இப்போ இந்து தமிழ் அப்படிங்கிறது வந்து தமிழ் மொழியை நம்ம சிறப்பாக பேசுவது மூலமாக கற்றுக்கொள்வது மூலமாக அந்த இன்பங்கிறத வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும். பட் இளைய தலைமுறைக்கு நம்ம தமிழ் மொழி எப்படி பங்கு வழியுது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் கலைகளை கற்றுக்கொள்வது மூலமாக நம்மளை அந்த அந்த இளைய தலைமுறைக்கு வந்து நம்ம சிறந்து கொள்ள முடியும். அதை குறிப்பாக வைக்கும்போது நம்முடைய தமிழ் கலைகளை வந்து நம்முடைய மாணவர்களுக்கு அரிய கலைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கலைகள் தாண்டி அதுக்குள்ள ஒவ்வொரு துறையும் பெரிய அரிய விஷயங்கள் இருக்கு. அந்த அரிய கலைகளை வந்து நம்முடைய தமிழ் மாணவர்களுக்கு சேர்க்கப்படுறாங்க. இந்த குருஸ்தம் அப்படிங்கிற பயிற்சி மூலமாக அவங்க கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து அசுர வாழ்க்கை தலைமுறை காலத்தில் நம்ம இயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற நம்முடைய தமிழ் கலைகள் இது மூலமாக தான் பழைய காலத்தில் வந்து எந்த கலைகளும் இல்லாத பெயர் வந்து போர்களை பற்றி அதோட பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு மூலிகைகளை பற்றி அதோட முழு பலன்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாமே நம்முடைய மனித இயற்கை நுண்ணறிவு பயன்படுது. அதை எப்படி இந்த இளைய சமூகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும் போது அதுக்கான கலைகள் தான் நம்ம தமிழ் கலைகள்ல இருக்கு. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேட் பண்ணால் சிறந்த கல்வி முடியும். ஆனால் அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது கற்றுக் கொடுக்குற கலை எதையாவது இருக்குன்னு பார்த்தா தமிழ் கலைகளை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதில் முக்கியமான கலை வந்து இந்த கவன கலை. இது வந்து மனிதனோட அந்த நினைவாற்றலை பயன்படுத்தி அந்த பயிற்சி செய்ய கலை. இதை பயிற்சி செய்ய நம்மளுடைய நினைவாற்றல் வந்து அதிகமாக வளரும். இதோட அதிநுட்பமான கலை தான் வந்து இந்த இயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி அந்த கலையை பயிற்சி கொடுத்துருக்கோம். இது என்ன இதோடைய பயன் என்ன அப்படின்னா மாணவர்களுடைய முடிவெடுப்புகள் வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். அது மூலமாக அவங்களுடைய தலைமை பண்பு வந்து மேலோங்கிவிடும். அதெல்லாம் வந்து ஒரு காட்சிப்படுத்தலாம். இந்த மாதிரி கலைகள் வந்து மிக அரிதாக கற்றுக் கொடுப்பதற்கு வந்து ரொம்ப குறைந்த ஆசான்கள் இருக்காங்க. ஸோ அதை மூலமாக நம்ம சிங்கப்பூரில் வந்து இருக்க மாணவர்கள் பேச இருக்கும். அதை பற்றின காட்சியாக்குறது தான் உங்களுக்கு மனித ஆற்றலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, மனித மனங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்சியாக பார்த்துருக்கோம். உங்களுடைய ஆதரவு வணக்கம். குரு சித்தம் பெருங்குடில் சார்பாக நான் ஜீவனிகா மதுகுமார் விக்டோரியா தொடக்க கல்லூரி முடிச்சு கல்வி முடிச்சு வந்திருக்கேன். என் கூட இருக்கிறவங்கள அறிமுகப்படுத்துறேன். வணக்கம், என் பெயர் அமிர்வா. நான் தென்மாசை தொடக்க கல்லூரியில் உயர்நிலை ஒன்றில் படிக்கிறேன். வணக்கம், என் பேர் சுபானி. நான் கோஷான் தர்சனேரிய உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
நன்றி. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கவன கலை வந்து காட்சிப்படுத்த போறோம். அதுக்கு நாங்க என்னென்ன பண்ண போறோம், 9 அங்கங்கள் இருக்குது. அது என்னென்னு முதல்ல விரிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கத்துக்கு தொடர போறேன். முதலாவது வந்து திருக்குறள் கவனகம், அடுத்து புகைப்பட கலை கவனகம், புத்தக கவனகம், நாடுகளின் தேசிய கொடி கவனகம், உலக உருண்டையில் நாடுகள் கவனகம், செய்திகளின் கிழமை கவனகம் மற்றும் கைத்தட எண் கவனகம். இதை நான் வந்து விளக்குறதுக்கு முன்னாடி எங்களோட 2 உதவியாளர்கள் சிவானி மற்றும் அதர்வா உங்ககிட்ட இருந்து சில தகவல்களை திரட்ட போறாங்க. சிவானி கையில ஒரு தாள் இருக்கு, 1ல இருந்து 10 வரைக்கும் போட்டுட்டு அதுல அவங்க போய் கேட்கறவங்க வந்து ஏதாச்சும் 10 பொருட்கள் சொல்லலாம். மேசை, நாற்காலி, பேனா, அது மாதிரி ஏதாச்சும் சுலபமான தினம் பார்க்குற பொருட்களை நீங்க அந்த நினைப்பலாம். அதே சமயத்துல யாராச்சும் 2 பேர் 2 ரேண்டமான தேதி, மாதம், வருடம் இதை எழுதி கொடுங்க. இதை வந்து பின்னாடி எப்போ வரும்னு அப்போ மறுபடியும் நான் விளக்குறேன். அதர்வா கிட்ட வந்து 10 வண்ணங்கள் இருக்குது. அதை நீங்க வரிசை மாத்தி ரீஅரேஞ்ச் பண்ணி இன்னொரு பட்டியலா நீங்க போடணும். அதுவும் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுங்க. அதே நேரத்துல யாருக்காச்சும் விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி தொழில் முகவரி அப்படி அது இருந்தாலும் நீங்க கொடுங்க. அதை கண்களை மூடிக்கொண்டு அப்புறமா எங்களோட தொழிலாளர்கள் வந்து படிப்பாங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து தகவல்கள் ஆரம்பிப்பாங்க. ஏதாச்சும் புரியலன்னா நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ வந்து நம்மளோட 5 கவனக போட்டியாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். வாங்க. இவங்க வந்து இயற்கை நுண்ணறிவை கொண்டு இந்த கவனக கலையை செய்ய போறாங்க. போட்டித்தன்மைக்காக, கொஞ்சம் சுவாரஸ்யத்திற்காக போட்டித்தன்மையோட இது வழிநடத்த முயற்சி செய்யறோம். இப்போ எல்லாரும் உங்களோட பேரு, பள்ளி, வகுப்பு சொல்லிக்கலாம். வணக்கம், என் பேர் அன்யாகண்ணன். நான் கிரசன் பெண்கள் பள்ளியில் உயர்நிலை 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பேர் சாதனா சதீஷ். நான் தேசிய தொடக்க கல்லூரியில் உயர்நிலை 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். வணக்கம், என் பேர் தீட்சித் நவீன் மணிவண்ணன். நான் எஸ்எல் தொடக்க பள்ளியில் தொடக்க நிலை 5ஆம் படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் ஸ்ரீகரே. நான் காம்பர்சன் தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். வணக்கம், என் பேர் ரியா ஸ்ரீதேவால். நான் நியூட்டன் தொடக்க உயர்நிலை பள்ளியில் 1 படிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மாணவர்கள் தான். உங்களுக்காக இப்போ வரிசையா நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. நீங்க உட்காந்து இப்போ உங்களுக்கு குழப்பமா இருக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. முதல்ல வந்து திருக்குறள் கவனகம். இந்த அங்கத்துல ரக்ஷித் கையில 10 உரைகள் இருக்குது. இல்ல கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 10 குறள்கள் ஒவ்வொரு அட்டையிலையும் ஒவ்வொரு உரையிலையும் இருக்குது. கண்களை மூடிக்கொண்டு இயற்கை நுண்ணறிவை கொண்டு இந்த உரையில என்ன அவங்களுக்கு வழங்கப்படுற உரையில என்ன திருக்குறள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அடுத்தது புகைப்பட பெயர் கவனகம். இதே மாதிரி இன்னொரு 7 உரைகள்ல தமிழ் அறிஞர்கள் திருவள்ளுவர், பாரதியார் போன்ற அறிஞர்களோட படம் மற்றும் பெயர் இருக்கும். அதையும் அவங்க இயற்கை நுண்ணறிவு கொண்டு படிச்சு சொல்ல போறாங்க. எல்லாமே கண்களை மூடிக்கொண்டுதான். அடுத்தது புத்தக கவனகம். ஒரு மூடிய புத்தகம். அதுல வந்து பார்வையாளர்கள் நீங்க வந்து எந்த பக்கத்தை படிக்க விரும்பணும்னு எழுதிருப்பீங்க. அந்த பக்கத்தை வந்து இவங்க எழுதி அவங்க படிச்சு காட்ட போறாங்க. அடுத்தது நாடுகளின் தேசிய கொடி கவனகம். நாட்டு கொடிகள் அட்டை ஒன்று இருக்கும், 15 இருக்கும். நடுவர் அவங்க வந்து ஏதாவது 5 வந்து ரேண்டமா
அவங்க தேர்வு அவங்க தேர்வு செஞ்சு கொடுக்க போறாங்க. இவங்க அதை என்ன நாடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச நாட்டு அந்த நாட்டை என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு குளோப் அவங்க கிட்ட கொடுக்கப்படும். அந்த நாடு அந்த குளோப்ல எங்க இருக்குதுன்னு அவங்க சுட்டி காட்ட போறாங்க. அடுத்தது தேதிகளின் கிழமை கவனம். உங்ககிட்ட இருந்து 2 தேதிகள் வாங்கிப்பாங்கல்ல, நீங்க அந்த தேதி சொல்றப்போ அது என்ன கிழமையில வருது அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்க போறாங்க. அவங்க கணித்து சொல்ல போறாங்க. இந்த முதல் 6 நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கிறப்பவே சிவானியும் அதர்வாவும் ஓரத்துல பொருள் மற்றும் வண்ண பட்டியலை வாசிப்பாங்க. ரேண்டமா 4வது பொருள் இந்த பொருள், 4வது வண்ணம் இந்த வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. இவங்க அவங்க நினைவு கூர்ந்து பின்பு சொல்ல வைக்க போறோம். இதுல அவங்க நினைவாற்றல் சக்தி மற்றும் அவங்களோட திறமை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பு இது. அடுத்து நிறைவாக கிடைச்ச என் கவனம் அப்படிங்கிற ஒரு அங்கம். இதுல தீட்சித் அவங்க மட்டும் 20 இலக்கங்கள் அதுக்கான தகவல்கள் அப்புறமா பெற்றுக்கொள்கிறோம். 20 இலக்கங்களை நினைவு கூர்ந்து மெமரைஸ் பண்ணி 7 வரிசை 2 வரிசை அந்த மாதிரி அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். இப்போ சிவானியும் அதர்வாவும் தகவல்களை பெற்றுக் கொண்டுட்டா ஆரம்பிச்சிருவோம். இந்த நேரத்தில் உங்க ஒரு நடுவர் உங்களுக்கு அழைக்கும். அவங்க கண்டுபிடிக்கிறது சரியாக உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு நடுவர் இருக்காங்க. அவங்க சார்பாக அவங்க தகவல் தரப்பட்ட குரல்கள் அவங்க கண்டுபிடிச்சோன்னே நீங்களும் நம்பணும்ல. ஸோ அவங்க ரட்சித் அவங்க நடுவர்கிட்ட கொடுத்து சரி பார்ப்பாங்க. சிவானி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் கவனத்தை ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரட்சித் அவங்க கிட்ட எல்லாம் குலுக்கி வச்சுட்டு அவங்க அதை தேர்ந்தெடுத்து கவனத்தை வைப்பாங்க. இதுக்குள்ள திருக்குறள் நாங்கள் 5 புலன்களை வச்சு இடத்துல பயிற்சி எடுத்துதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இதே சமயத்துல சிவானியும் அதர்வாவும் அந்த 10 பொருட்கள் 10 வண்ணங்களுக்கான பட்டியலை சொல்ல ஆரம்பிக்க போறாங்க. போட்டியாளர்கள் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கையை உயர்த்தலாம், ரட்சித்து வருவாங்க.
தீட்சித் கலையை வைத்திருக்காங்க. சொல்றா கற்பதனால் ஆய பயனிக்கும் மாலை பயனால் தொழால் சரியா இருந்துச்சு. இப்போ நடுவர் அதை வந்து சரிதான் சொல்றாங்க. வீரா அவங்க கலையை கொடுத்திருக்காங்க சொல்லி கேட்கிறோம். சரியா தோழி துறையை குடல்களே வேண்டுவதால் பழையாமை நிலை சொல்லலாம். அருமை, மிக சரியாக சொல்லியிருக்காங்க. சொல்லு. உள்ளது. சரியா தெரியும். சரி சரியான ஓகே, இப்போ சிவானியும் அதராவும் சொல்றாங்க. ஆறாவது மேசை ஆறாவது எண் மஞ்சள். மறுபடியும் சொல்கிறேன். ஆறாவது மேசை ஆறாவது எண் மஞ்சள். சரி, இப்போ திருக்குறள் கண்டுபிடிச்சவங்க அடுத்த அங்கத்துக்கு போக போறாங்க. புகைப்பட பெயர் கவனம். அனியா சொல்லுங்க. பொறிவாயில் அணிந்தவைத்தான் பொய்த்தில் ஒழுக்க அறிவுதான் நீதினான். ஓகே, சரியா சொல்லியிருக்காங்க. நடுவர் பாருங்க. சரி சரியா இருக்கு. சொல்லுங்க. தனி பூங்குன்றுமான் சரி யாவையாவது மொழி யாவோ அறிவு. அடுத்த எண் வந்து அடுத்த எண் வந்து 7 மிதிவள்ளி. 7 இளஞ்சிவப்பு. சரியா சொல்லு. ஆதிசிறி எழுதிய ஔவையார். சரி சரி, இப்போ சாரணம் கேட்கிறோம். வேண்டுதல் வேண்டாமே. ஓகே, இப்போ திருக்குறள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மலர் மிசை வேகுமான் மலரி சிவம் மிசை இது கான்பிடண்டா இருக்கீங்களா? ஒரு ஓகே, பிரியா சரியா சொல்றேன். சரி அடுத்தது வந்து 4 அரங்கம். 4 கருப்பு. நான்காவது பெண் அரங்கம். 4வது கருப்பு. ஓகே, அனியா சொல்லுங்க. திருக்குறள் என்ன இருக்கிறது? சரியான பார்க்கலாம்.
அந்நியா திருவள்ளுவர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தீட்சித் கிட்ட ஒரு புத்தகம் வழங்கப்படுது. அதுல முதல் பக்கத்துல இருக்கிற தொழில் முகவரி விசிட்டிங் கார்டு அதை வந்து வாசிக்க போறாங்க. அடுத்த பொருள் வந்து 10வது பொருள் செருப்பு. 10வது பொருள் நீலம். 10வது வண்ணம் நீலம். மறுபடியும் சொல்றேன், 10வது பொருள் செருப்பு. 10வது வண்ணம் நீலம். தீட்சித் சொல்லுங்க. சாதனா சொல்லுங்க. தமிழுக்கும் அவர் என்ற பேர் இயற்றிய வந்து பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன். முதல் 4 சரியா இருக்கு. மறுபடியும் சொல்ல போறாங்க. புத்தகம் பின்னாடி ஸ்டிக்கர்ல என்ன பக்கம் படிக்கணும்னு நீங்க எழுதிருக்கீங்கன்னா அந்த பக்கத்தை அவங்க ஸ்கேன் பண்ணி இப்போ சொல்ல போறாங்க. 7 பருத்திப்பாறை. சரியான பக்கத்தையும் சரியான தலைமையும் அடுத்த பொருள் 5வது பொருள் சொல்ல போறேன். வாகனம். 5வது வண்ணம் பழுப்பு. பொருள் மறுபடியும் சொல்றேன். 5வது பொருள் வாகனம். 5வது வண்ணம் பழுப்பு. இப்போ இங்க 15 தேசிய கொடிகள் அந்த அட்டை இருக்குது.
இதுல ஏதேனும் இந்த இப்போ நடுவரைய தேர்ந்தெடுக்க போறாங்க. ஐந்து இருக்கா? ஆனியா கையெழுத்திருக்காங்க. இப்போ நடுவர் கிட்ட கொடுத்து சரி பார்க்கலாம். பக்கம் என்ன அது என்ன போட்டுருக்குன்னு சொல்லுங்க. பக்கம் 17ல ரகு ஸ்ரீராம் என்ற பேர் இருக்கு. பக்கம் 17 ரகு ஸ்ரீராம் சரியா இருக்கு. எப்படி? இந்தியா சரியா இருக்கு. இப்போ தீட்சித் அவங்க ஜெர்மனின்னு சரியா சொல்லியிருக்காங்க. இந்த உலக உருண்டையில ஜெர்மனி எங்க இருக்கு அப்படிங்கறத அவங்க சுட்டி காமிக்க போறாங்க. ஆரஞ்சு கலர்ல. கேபிட்டல் சொல்லுங்க. ஓகே, இங்க ஒரு ஸ்டிக்கர் போட்டுக்கிறோம். அந்த ஜெர்மனி பக்கத்துலயே இருக்குது. சாதனா இவங்க இந்தியா வந்து சொன்னாங்க. இந்தியா கரெக்டா சொல்லி கேட்டாங்க. இந்தியா சரியா அண்ணா இப்போ நாடுகளோட தேசிய கொடி கண்டுபிடிக்கணும். அடுத்த பொருள் சொல்லுறேன். அடுத்தது வந்து 8வது பேனா. 8வது வண்ணம் வெள்ளை. மறுபடியும் சொல்றேன். 8வது பொருள் பேனா. 8வது வண்ணம் வெள்ளை. கன்னியாவை கண்டுபிடிச்சா நினைக்கிறேன். வியட்நாம். வியட்நாம் சரியா? ஓகே, இப்போ ஏன் கவர்மெண்ட்டுக்கான நேரம் கருதி அடுத்த கட்டத்துக்கு போறோம். இப்போ இப்போ ஒரு தேதி வந்து சிவானி அவங்க சொல்ல போறாங்க. அந்த தேதி எந்த கிழமையில வருது அப்படின்றத விரல்களால காட்ட போறாங்க முதல்ல. அப்புறம் அவங்க கிட்ட கேட்கலாம். முதல் தேதி வந்து 8வது மார்ச் 1982. 8 March 1982. இப்போ சிவானி அவங்க வந்து உங்ககிட்ட வர போறாங்க. 20 டிஜிட்ஸ் 20 இலக்கங்களை சேகரிக்க போறாங்க. ஒவ்வொருத்தரும் 2 இலக்கங்களா எழுதிட்டு உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. தீட்சித் சனிக்கிழமை. சனிக்கிழமை சரியா? இப்போ எல்லாரும் உங்க போன்ல செக் பண்ணுங்க. 8 March 1982 சனிக்கிழமை வருதா? ஓ சாரி தீட்சித் அவங்க குழந்தைட்டாங்க.
2000s போயிட்டேன். March 1982. Thursday, வியாழக்கிழமை. சரி. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற கிழமைகளை சொல்லுங்க. இல்லை யார் சரியா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அண்ணியா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கிழமை? Thursday. ஓகே, அண்ணியா வியாழக்கிழமை சொல்றாங்க. சாதா அண்ணி என்ன சொல்றீங்க? Friday, வெள்ளிக்கிழமை. சாதாரண 8 March 1982. ஓகே, தீக்ஷித் சொல்லுங்க, நீங்க என்ன கிழமை சொல்றீங்க? Monday. தீக்ஷித் உங்க கிழமை சொல்லுங்க. ஓகே, எல்லாம் பார்க்குறேன். 9வது அங்கத்துக்கு வந்துட்டோம். என் கவனம். இப்போ சிவானி அவங்க இலக்கங்கள்ல சேகரிச்சுட்டே வராங்க. இதை நாம தீட்சித்துக்கு படிச்சு ஒன்னா வாசிச்சு காட்ட போறோம். இதை அவங்க ஒன்று சொல்றப்போ நினைவுல ஏற்றிக்க போறாங்க. அத 20 முடிச்சோடனே அவங்க கிட்ட எப்படி கேட்கலாம் பாருங்க. நான் சொல்றேன். இப்ப 2, 4, இரண்டு 3, 1 9, 1 4, 4 5, 6 3, 4 1, 9 1, 9 1. அது நான் தெரிவிக்கிறது 4 1, 4 1, 9 1. மூன்று 2, 4 2. ஓகே, இப்போ 20 இலக்கங்களும் சொல்லி முடிச்சிட்டாங்க. வீழ்ச்சி தயாரா இருக்கீங்களா? ஓகே, இப்போ 7 வரிசை 1லேருந்து 20 வரைக்கும் சொல்லுங்க.
2 4 2 3 3 2 3 4 4 5 6 3 4 3 9 3 3 7 4 7 ஒரே ஒரு நம்பர் மட்டும் தயார் இப்போ 7 வரிசையில சொல்லிட்டாங்க. இப்போ 2 வரிசையிலையும் சொல்ல வச்சிடலாம். 2 4 2 3 1 9 1 9 1 1 4 3 6 5 4 4 1 2 1 3 2 4 7 எல்லாரும் நல்லா சொல்லுங்க. மிக்க நன்றி. இது வந்து நேரம் கருதி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமானக்கும் எல்லாருமே வந்து தனித்தன்மை வாய்ந்தவர்கள் நம்ம வந்து உங்களுக்கு சுவாசியாக உங்களுக்கு கோடி தன்மையை கொடுத்தோம். இவங்க எல்லாருமே 12 கவனங்கள் வந்து சதுரங்க விளையாடுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வில்வித்தையில 18 மீட்டர் தொலைவை வந்து தங்களை கட்டி கொண்டு செய்து இந்த சிங்கப்பூர் புத்தகத்தை வந்து சாதனை கட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம தமிழ் கலையில இருக்கிற சிறப்பு. அதனால வந்து நம்ம தமிழ் மொழியோடு செய்து இந்த கலைகளை மாணவர்களை கொடுத்தோம்னா நிச்சயமா நம்முடைய தமிழர்கள் மீண்டும் இந்த உலகை ஆளுநர்களுக்காக தயாரித்து வருவாங்க. இதை நம்ம எல்லாரும் சிங்கில இருந்து இந்த முயற்சி ஆரம்பிச்சு நினைக்கிறோம். இதோட எல்லா ஆதரவும் இது கண்டிப்பாக தேவை. நம்ம எல்லாரும் இணைந்து இந்த தமிழ் மொழியோட சேர்ந்து நம்மளுடைய தமிழ் சமூகம் தமிழ் இளைய தலைமுறையை அதற்கான மீண்டும் இந்த உலகை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த தலைமுறையை உருவாக்கியிருக்கோம். நன்றி. மாணவர்களுக்கு நம்முடைய கைத்தட்டல்களை பரிசாக அளிப்போம். நேரம் கருதி அந்த பொருள் கவர்னரும் நல்ல கவர்னரும் சொல்ல முடியாம போயிடுச்சு. இத்துடன் கவனக கலை காட்சி பற்று நிறைவடைகிறது. இந்த அற்புதமான இயற்கை நுண்ணறிவு மிகுந்த கவனக்கலையை படைத்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. ஏதோ ஒரு மாய காட்சியை பார்த்தது போல இருந்தது, ஆனால் அத்தனையும் உண்மைதான். அது மட்டுமல்ல, சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவர்களுடைய அரங்கத்திலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக பொருத்தமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரே நேரத்திலே 100 விதமான விஷயங்களிலே அவர் செய்யக்கூடிய அந்த விஷயம் எப்படி சாத்தியம் என்றெல்லாம் நாம் யோசித்தது உண்டு. அதற்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பலத்த கைத்தட்டலை அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். மிக நன்றி மாணவர்களே, வாழ்க வளர்க.